Hi friends, welcome back to our channel IniyaSamayal. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா homemade green chilli sauce தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான முக்கியமான இன்கிரிடியன்ட்டே பச்சை மிளகாய் தான். வாங்கும்போதே நல்லா ஃப்ரெஷ்ஷா நீட்டா இருக்க பச்சை மிளகாவை பார்த்து வாங்குங்க. அப்பதான் ரொம்ப டேஸ்டா வரும் சாஸ். ஸோ இதை இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு தேவையில்லாத காம்பெல்லாம் நம்ம இப்போ எடுத்துடணும். ஏன்னா அதெல்லாம் ஒரு யூஸ்மே இல்லை, அது நம்மளுக்கு டேஸ்ட் கொடுக்காது. ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணி வைக்கிறோம். இப்போது பச்சை மிளகாவில் பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்மளுக்கு வெயிட் லாஸ் பண்ணணுன்னா நம்மளோட டயட்டில் அதை நிறைய ஆட் பண்ணிக்கலாம். நல்ல டைஜஸ்ட் ஆகும், ஜீரண சக்தி அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின் ஹெல்த்தியாக க்ளோவாக வச்சுக்கவும் ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா இதில் விட்டமின் சி நிறைய இருக்குது. ஸோ நிறைய டிஷ்ஷஸில் பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப் என்னென்னா, குக்கரில் நம்ம இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவை போட்டுடுறோம். போட்டு பாயில் பண்ண போகிறோம். அது கூட இஞ்சி பூண்டு 4 பூண்டு பல் எடுத்துக்கிறேன். ஒரு 4 சின்ன சின்ன இஞ்சி எடுத்துக்கிறேன். இப்போ கொதிக்க வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 4 இல்லைன்னா 3 to 4 விசில் வர வரைக்கும் இதை நம்ம இப்போ பாயில் பண்ண போகிறோம். பாயில் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வெந்திருக்கு இல்லையா? ரொம்ப கொலன்னு ஆகாமல் ரொம்ப வேகாமையும் இல்லாமல் ஒரு பதத்தில் வந்திருக்கு. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு தேவைப்படும். ரொம்ப குழஞ்சிருச்சுன்னா வேஸ்ட் ஆகிடும். இப்போ இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே ஆற வைக்க போகிறோம் சைடில். அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இதை ஆறின பிறகு நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். அரைக்கும் போது நம்ம அது கூட கொஞ்சம் சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கிறோம் டேஸ்ட்டுக்காக. இப்போ அரைச்ச பிறகு பாருங்கள், ஒரு பேஸ்ட் மாதிரி வந்திருக்கு. இந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு வரணும். அடுத்தது நான் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஃபில்டர் பண்ண போகிறேன், அதாவது வடிகட்ட போகிறேன். வடிகட்டிட்டு ஜூஸ் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. மேலே இருக்க சக்கை நம்மளுக்கு யூஸ் ஆகாது. ஸோ நல்லா கீழே நல்லா ஜூஸ் வர அளவுக்கு நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கெட்டியான ஜூஸ் மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா? இதுதான் சாஸ். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கிடைக்கணும். இப்போது அடுத்த ஸ்டெப் என்னென்னா, நான் அதை ஒரு பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதை நான் இப்போது கொதிக்க விட போகிறேன். அது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி நம்ம நல்லா தண்ணியும் அந்த ஜூஸும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இப்போ நல்லா கொதி வந்த பிறகு இது கூட கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டோம் இல்லையா? ஸோ கொஞ்சமாக இன்னொரு வாட்டி ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் சர்க்கரை கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு அந்த சாஸில் இனிப்பும் இல்லாமல் சால்ட்டும் இல்லாமல் ஒரு மாதிரியாக இருக்கும் இல்லையா? அதுக்காக நம்ம சால்ட்டும் ஆட் பண்ணுறோம், சுகரும் ஆட் பண்ணுறோம். அப்புறம் அது கூட வினிகர், கடையிலலாம் விற்கும், வினிகர்னு கேட்டாலே கொடுப்பாங்க. வினிகரும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி சாஸ் ரெடி பண்ணுறோம். இப்போ நல்லா கொதி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு சாஸ் இதில் வந்துருச்சு. அவ்வளோதான், ஹோம்மேட் க்ரீன் சில்லி சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.